Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல short intro to NFT, passive income sources from famous YouTubers, 65,000 worth NFT ஆல்ரெடி ஒரு யூடியூபர் சோல்வ் பண்ணிட்டாரு. ஸோ அவர் யாரு, அந்த NFTயோட யூஸ் கேசஸ் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். NFT அப்படின்னா நான் ஃபஞ்சபிள் டோக்கன். சிம்பிள் டேர்ம்ஸ்ல அதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் அண்ட் இதுக்கு பின்னாடி என்ன டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் பாசிவ் இன்கம் அதுல இருந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தமிழ் ஃபேமஸ் யூடியூபர் மதன் கௌரியை எடுத்துக்கலாம். இன்னைக்கு டேட் வர மதன் கௌரி 1600+ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ அவரோட ஒவ்வொரு வீடியோவையும் ஒரு என்எஃப்டியா கிரியேட் பண்ணி அதை ஓப்பன் சி பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்றாருன்னு வச்சுக்கலாம். ஸோ ஓப்பன் சிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்றதுக்கு ஒவ்வொரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கிற மாதிரி இந்த என்எஃப்டியை பை பண்ண செல் பண்றதுக்கு இருக்க மார்க்கெட் பிளேஸ் தான் ஓப்பன் சி. இப்போ அந்த ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஒவ்வொரு வீடியோட என்எஃப்டியை யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுல இருந்து வர்ற ரெவன்யூல 20% வந்து அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்றாருன்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் இதுல என்ன வேணாலும் அனௌன்ஸ் பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்றோம். ஸோ 20% ரெவன்யூ அந்த என்எஃப்டி ஹோல்டர்ஸ்க்கு தான் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க வந்து அவரோட லேட்டஸ்ட் ஒரு வீடியோவோட என்எஃப்டியை நீங்க ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வீடியோ ஒரு 1 மில்லியன் வியூஸ் போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். யூடியூப் அதுக்கு மதன் கௌரிக்கு $1000 வந்து பே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த என்எஃப்டியை ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த $1000ல் 20%, அதாவது $200 வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதே மாதிரி அவரோட ஒவ்வொரு என்எஃப்டியை யார் வச்சிருக்கிறாங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி 20% ஆஃப் த ஆட் ரெவன்யூ வந்து அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். இதனால மதன் கௌரிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த என்எஃப்டியை நீங்க பை பண்றப்போ ஒரு இனிஷியல் கேபிட்டல் கொடுத்துருப்பீங்க இல்லையா, இது வந்து மதன் கௌரிக்கு தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாங்கின அந்த என்எஃப்டி ஒரு $1000 வாங்கிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொருத்தர் வாங்குற மணியும் மதன் கௌரிக்கு தான். ஸோ இப்படி வாங்குறதுனால அவருக்கு தானே நிறைய பெனிஃபிட், எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வாங்குறப்போ ஜஸ்ட் $1000 தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ அது ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு $200 கொடுத்துச்சுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, 1 இயர்க்குள்ள நீங்க $2000 வந்து கிராஸ் பண்ணிடுவீங்க. இது மட்டும் இல்லாம கொஞ்சம் நாளாக மதன் கௌரியோட சேனல் க்ரோ ஆக அவரோட என்எஃப்டியோட வேல்யூவும் க்ரோ ஆகிட்டே வரும். அதை பை பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க. ஸோ நீங்க $1000 வாங்கின 1 இயர்ல வந்து $2000, $3000 எவ்வளவுக்கு வேணாலும் அது மேல போகலாம். ஸோ அப்போ நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வாங்கினதுல இருந்து அதிகமான பிரைஸ்க்கு செல் பண்ணி நீங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலியமாவும் மதன் கௌரிக்கு ஒரு மைன்யூட் அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்டா இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றப்போ அந்த எக்ஸ்சேஞ்சுக்குன்னு கொஞ்சம் காசு பிடிப்பாங்க. ஸோ அந்த காசு வந்து அந்த என்எஃப்டியோட கிரியேட்டருக்கு தான். ஸோ இது வந்து ஒரு வின்-வின் சிச்சுவேஷன். என்எஃப்டி கிரியேட்டர்ஸ்க்கும் அதை வாங்குற நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ்க்கும் இதுல இருந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஸோ மதன் கௌரி இது வரைக்கும் இதே மாதிரி NFT கிரியேட் பண்ணி செல் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர பண்ணதில்லை. இனிமேல் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அப்படி ஒருவேளை அவரோட NFTயை செல் பண்ணால் நீங்கள் அதை பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 65,000 ஒர்த் என்எஃப்டியை ஆல்ரெடி சோல்வ் பண்ண ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரோட நேம் ஷரண் ஹெச். ஃபைனான்ஸ் வித் ஷரண் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக இவரோட என்எஃப்டியை 65,000க்கு இவர் செல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் அனௌன்ஸ் பண்ணுறப்போ இதோட யூஸ் கேசஸ் இப்போ வர என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த என்எஃப்டி ஹோல்டர் அவர் கூட கொலாப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கூட கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவரோட டிஸ்கார்ட் சர்வர்ஸ்க்கு அசஸும் கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் அவரோட என்எஃப்டியோட இப்போ இருக்க யூஸ் கேஸ். இன்னும் ஃபியூச்சரில் மெட்டாவர்ஸில் என்னோட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ என்எஃப்டிக்கு ரியலி ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸ் இருக்குது. இன்னும் அது எவால்வ் ஆகி நம்மள மாதிரி நார்மல் ரீட்டைலர்ஸ்ட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கெல்லாம் நம்மளோட எஜுகேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.